தி ஹிமாலயா. உலக அளவில் புகழ்பெற்ற இந்த நிகழ்வு உலகின் ஆபத்தான பாதைகளில் கார் மற்றும் இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபடும் ஒரு ஆபத்தான அனுபவம். இதை காண ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு ஊடகம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு உலகின் ஆபத்தான பாதைகளில் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்க ஹிமாலயாவிற்கு சென்றோம். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவிலிருந்து லே வரையிலான 1800 கிலோமீட்டர் பயணத்தில் பங்கு கொள்ள இந்தியாவிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்திருந்த போட்டியாளர்கள் ஆயத்தமாக்கிக் கொண்டிருந்தார்கள். என் பேரு சித்தார்த். சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஒரு டீம், ஒன்லி டீம் ஃப்ரம் சென்னை. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரைட் த ஹிமாலயா. ஆஃப் ரோட் பண்ணிருக்கோம் முன்னாடி, பட் ராலி இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 3500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டின்னு வந்திருக்கோம். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நிறைய வெஹிக்கிள்லயும் ரெடி பண்ணி a lot of preparation has been done. எப்படியும் வின் பண்ணிடுவோன்ற நம்பிக்கையில இருக்கும். ஷிம்லாவில் நிகழ்வு தொடங்கும் இடத்தில் இந்த ரைட் தி ஹிமாலயா குறித்து அனைத்து விளக்கமும், இந்த பயணத்தின் போது ஏற்படும் ஆபத்தான அனுபவங்களும் விளக்கப்பட்டது. பந்தயம் தொடங்கும் முந்தைய நாள் இந்தியா முழுவதிலிருந்து வந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர்களிடமும் 2 லட்சம் மதிப்புள்ள காப்பீட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கப்பட்டது. இந்த பயணம் வாகனங்களின் திறனை மட்டுமல்ல, மனிதர்களின் மனோதைரியத்தையும் சோதிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டது. பத்திரிகையாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் பயணிக்கும் காரில் 4 நாட்களுக்கு தேவையான ரெடிமேட் உணவுகள், மருந்துகள் போன்றவை வைக்கப்பட்டன. காரணம், செல்லும் வழியில் பனிச்சரிவு ஏற்பட்டால் குறைந்தது 24 மணி நேரத்திற்கு காரை அந்த இடத்திலிருந்து எடுக்க முடியாது என்பதால் தான். அதன் பின்னரே பயணிக்க போகும் இடத்தின் ஆபத்துகள் புரிய தொடங்கின. சென்னையிலிருந்து டெல்லிக்கு வந்துட்டு டெல்லியிலிருந்து சிம்லாக்கு ரோட்ல ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்ப நாம இருக்கிற இடம் வந்து சிம்லால இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி கந்தகாத் அப்படின்ற இடத்துல. இங்கதான் வந்து ரைட் தி ஹிமாலயாஸ் 15 இயரோட செர்மனி வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆக போகுது. மோர் தென் தட், இப்ப நான் இருக்கிற இடம் வந்து அந்த ரேலி போற கார்ஸினுடைய ஸ்டிக்கரிங் ஏரியால. இப்போ இங்க எல்லா காருக்குமே ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கரிங்ல முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா, ஒவ்வொரு கார்லயும் அந்த கார்ல போகக்கூடியவங்களுடைய பேரு, அவங்களுடைய பிளட் குரூப், அது போக ஒவ்வொரு கார்லயுமே வந்து அவங்களுக்கு அந்த ரைட் தி ஹிமாலயா அப்படின்னு போட்டு அதனுடைய அவங்களுக்கான ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ், ஐடென்டிபிகேஷன் கார்டு எல்லாமே ஒட்டி இங்க ஸ்டிக்கரிங், அந்த கார்ல ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து இங்கதான் பண்ண போறாங்க. அண்ட் இங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து இந்த காருக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், சேலை இன்ஜின்ல செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ பார்த்து பண்ணுவாங்க. அது எல்லாமே செஞ்சிருக்காங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கார் வந்து ரேலிக்கு அனுப்பப்படும். 152 வாகனங்கள், 1800 கிலோமீட்டர், தொடர்ந்து 6 நாட்கள் உலகத்தின் ஆபத்தான பாதையில் பயணம். கடுமையான தட்பவெப்பநிலை என்று பல சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவிலிருந்து மட்டுமின்றி வெளிநாட்டவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 3, 2, 1, here we go into the Himalayas. Here we go into the hills. Go read the Himalaya. All the best. Here we go into the Himalayas. Here comes our next team. Go read the Himalayas. All the best. Go. All the best. Ready up. Here we go. ரைட் தி ஹிமாலயாவின் முதல் நாள் நிகழ்வு ஷிம்லாவிலிருந்து மணாலி வரையிலான 260 கிலோமீட்டர் பந்தய பாதையை கடக்க வேண்டும். காலை 6 மணிக்கு தொடங்கும் இந்த பந்தயத்தை படம் பிடிக்க ஷிம்லாவிலிருந்து காலை 3 மணி அளவில் எங்கள் பயணம் தொடங்கியது. சிம்லால இருந்து 120 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பெஹ்னா அப்படின்ற இடத்துல இருக்கோம். காலையில 3 மணிக்கு கிளம்பி இப்போ இங்க வந்து சேர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. பட் ரேலி கார்ஸ் எல்லாமே வந்து காலையில 6 மணிக்கு தான் கிளம்புறாங்க. கிளம்பி இந்த ஏரியாவை கிராஸ் பண்றதுக்கு அவங்க 2.5 மணி நேரம் தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஃபுல்லா அந்த மலையில, அதாவது மவுண்டன் ரேஞ்சஸ்லயே அவங்க அந்த காரை வந்து டெரைன் டிரைவ்லயே ஓட்டிட்டு வர போறாங்க. இப்போ இந்த ரோடு வழியா தான் அவங்க வருவாங்க. வந்து இங்க டைம் செக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த டைம் செக்ல அவங்க என்ன ஸ்பீட்ல வராங்க அப்படின்றது எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. வந்து இந்த மெயின் ரோடு வழியா இவங்க அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போவாங்க.
இந்த ரைட் தி ஹிமாலயா ஈவென்ட்ல வந்து 2 டைப் ஆஃப் டெரென் இருக்கு. ஒன்னு வந்து அட்வென்ச்சர், இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரீம். அட்வென்ச்சர், எக்ஸ்ட்ரீம் இந்த ரெண்டுலயுமே வந்து ஜெனரலா கிளைமேட் சேஞ்சஸ், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கிளைமேட் சேஞ்சஸ் நிறையவே இருக்கும். சோ ஒவ்வொரு ஸ்டேஜும் முடிக்கும் பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள போறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சுன்னையும் அந்த காருக்கான அந்த ரேலி போயிட்டு இருக்கிற அந்த வண்டிக்கான ஏர் ஃபில்டர்ஸ், டயர்ஸ், பிரேக்ஸ், அது மட்டும் இல்லாம இன்ஜின் ஆயில், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு செகண்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சு தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் முடியும் பொழுது அந்த காரை வந்து ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேஜா அவங்க கிராஸ் பண்றாங்க. காலை 8 மணி அளவில் பந்தய கார்கள் பெஹ்னாவை கடந்து சென்ற பின் எங்கள் பயணம் சட்லஜ் நதிக்கரை ஓரத்திலும் கடுமையான மலைப்பாதைகளையும் கடந்து மணாலியை அடைந்தது. பந்தயத்தின் 2வது நாள் மணாலியிலிருந்து சீன எல்லையின் அருகே இருக்கும் காசா வரையில் உள்ள ஆபத்தான பாதையை வாகனங்கள் கடக்க வேண்டும். காலை 2 மணிக்கு பந்தய வாகனங்களை படம் பிடிக்க மணாலியிலிருந்து புறப்பட்டோம். செல்லும் வழியில் பனிச்சரிவுகளின் சுவடுகளை பார்க்க முடிந்தது. -4 டிகிரி குளிரில் ரோத்தாங் பாஸ் வழியே மணாலிக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கும் சத்ரு என்ற இடத்தில் அன்றைய பயணத்தை படம் பிடித்தோம். இன்னைக்கு காலையில அட்வென்ச்சர் ட்ரையல் மற்றும் எக்ஸ்ட்ரீம் ட்ரையல், இந்த 2 ட்ரையல்ல இருக்கக்கூடிய கார்ஸும் வந்து கிளம்பி இருக்காங்க. கிளம்பி ஸ்பிட்டி வேலி வழியா சத்ரு அப்படின்ற இடத்தை தாண்டி வர போறாங்க. இப்ப நான் இருக்கிற இடம் தான் சத்ரு. சோ எல்லா கார்ஸுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்து இந்த இடத்தை தாண்டி தான் வந்து எல்லா கார்ஸும் போயாகணும். மேலும் இங்கிருந்து 112 கிலோமீட்டர்ல காசா அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. சோ அங்கதான் வந்து இன்னைக்கு நைட் ஹால்ட் இருக்கும். பந்தய வாகனங்கள் கடந்து சென்ற பின் சத்ருவில் இருந்து காசாவுக்கு ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் பயணப்பட்டோம். எங்களுக்கு முன் சென்ற பந்தய வாகனங்கள் பல சாலையை கடக்கும் அருவிகளில் சிக்கி கிடறின. இங்கு உள்ள மலைகள் மற்றும் சாலையை கடந்து செல்லும் அருவிகள் பொதுவாக வருடத்தின் கடைசியில் பனியால் மூடப்படும். அருவிகள் உறைந்தும் வாகனங்கள் செல்ல இயலாத நிலையில் இருக்குமா. ரொட்டாங் பாஸ் வழியா இப்போ ஸ்பிட்டி வேலியில இருக்கும். வர வழியில ஸ்பிட்டி ரிவர் எல்லாம் பாத்துட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது 6:30 மணி ஒரு 7 மணின்னு பார்க்கும்பொழுது இங்களுடைய டெம்பரேச்சர் வந்து -7 -5 ரேஞ்சில் இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதாவது 15 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. பட் இங்கிருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் காசா அப்படின்ற இடத்துக்கு போகணும். சோ அங்க காசால இன்னுமே டெம்பரேச்சர் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீ அங்க போனாதான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். சத்ருவில் இருந்து காசா வரையிலான பாதையின் தூரம் 120 கிலோமீட்டர். இதனை முதலில் வந்த பந்தய கார் கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் 2 மணி 16 நிமிடங்கள். ஆனால் இந்த பாதையை கடக்க நாங்கள் எடுத்துக்கொண்டது 7 மணி நேரம். அந்த அளவுக்கு அழகும் ஆபத்தும் ஒன்றிணைந்த இடம். காசாவில் இருந்து தொடங்கி காசாவை சுற்றியுள்ள மலை பாதைகளில் 144 கிலோமீட்டர் பயணம் செய்து மீண்டும் காசாவை வந்தடைய வேண்டும். காலை 7 மணிக்கு தொடங்கியது 3ஆம் நாள் பயணம்.
இந்த மலைப்பாதைகளில் ஆபத்து குறைவு என்பதால் பந்தய வாகனங்கள் மிகவும் வேகமாக வரும் என்று எச்சரிக்கப்பட்டோம். மலைப்பாதையில் பயணிக்கும் போதுதான் புரிந்தது இந்த சாலையில் ஆபத்து குறைவு. ஆனால் சற்று கவனம் தவறினாலும் 1000 அடி பள்ளத்தில் வாகனம் சரிந்துவிடும். மாருதி சுசுகி ரைட் தி ஹிமாலயா ஈவென்ட்டுக்கு மொத்தமா 3 ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஹெலிகாப்டர்ல ஒரு ஹெலிகாப்டர் இப்ப காசால இருக்கு, இன்னும் 2 ஹெலிகாப்டர் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ். சோ இந்த 2 ஹெலிகாப்டருமே வந்து மணலியில இருக்கு. சோ இந்த ஹெலிகாப்டரோட, அதாவது காசால இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரோட மெயின் ஒர்க் அப்படின்னு பார்த்தா, ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அந்த கார்ஸ் ரேலி வர்ற ரோட்ல கிளியரா இருக்கா அப்படின்னு போய் எந்தவித நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படுறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காம இருக்கா அப்படின்னு செக் பண்றது ஒண்ணு. வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்க ஆக்சிடென்ட் ஆனவங்களை ரெஸ்கியூ பண்ணி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்கு தான் இந்த ஹெலிகாப்டரை இங்க காசாலே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த மலைப்பாதைகள் புத்த மத துறவிகளின் வாழ்விடங்களை கடந்து சென்றது. 4ஆம் நாள் பயணம் மீண்டும் காசாவிலிருந்து பாங் வரையிலான 360 கிலோமீட்டர் பயணம். 4ஆம் நாளில் இந்த பயணம் இன்னும் கடினமானது. காசாவிலிருந்து பாங் வரையில் செல்ல நாம் ஏற்கனவே கடந்து வந்த சத்ருவை கடந்துதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாங்குக்கு செல்ல முடியும். ஆனால் அந்த பாதையில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. காரணம், தட்பவெட்ப நிலை காரணமாக செல்லும் சாலையில் அருவிகள் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டது. பத்திரிகையாளர்கள் அந்த மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க நாங்கள் அந்த ஆபத்தான பாதையில் அழைத்து வரப்பட்டோம். மணாலியிலிருந்து காசா வரும்பொழுது 7 முதல் 8 இடங்களில் மட்டுமே அருவிகள் சாலையை கடப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் காசாவிலிருந்து மீண்டும் அந்த பாதையில் வரும்பொழுது 26 இடங்களில் அருவிகள் வெள்ளம் போல சாலையை கடந்து சென்றது. இதனால் அன்றைய பந்தயம் ரத்து செய்யப்பட்டு பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பாதுகாப்பாக பாங்கிற்கு வந்தடையும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். கடந்து வந்த கார்கள் செல்வதறியாது இந்த அருவி கடக்கும் சாலையை கடக்க முயற்சிக்கும் போது கற்களுக்குள் மாட்டி பின் இழுத்து வெளியே கொண்டு வரப்பட்டன. ரைட் தி ஹிமாலயா நிகழ்வின் தொடக்கத்தில் 152 வாகனங்கள் இருந்த நிலையில் 4ஆம் நாளை கடக்கும் போது வெறும் 87 கார்கள் மட்டுமே பயணத்தில் இருந்தது. சிலர் தங்கள் காரில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாகவும், சிலர் தட்பவெட்ப நிலை மாற்றத்தை தாங்க முடியாமலும் இந்த பயணத்தில் இருந்து விலகினர். 5ஆம் நாள் பாங்கிலிருந்து லே வரையிலான பயணம். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திலிருந்து சுர்ஜு என்ற இடத்தின் வழியாக ஜம்மு காஷ்மீருக்குள் செல்லும் பயணம் தொடங்கியது. குறைந்தது 2500 அடி பள்ளத்தாக்கின் சாலையில் பயணம் செய்தோம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது இந்த பள்ளத்தாக்கில் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை விபத்தில் சிக்கிய காரையும் காரினை ஓட்டியவர்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த வருடம் ஹெலிகாப்டர் மற்றும் ஹெலி ஆம்புலன்ஸ் இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. பாங்கிற்கு செல்லும் வழியில் உலகின் உயரமான இடங்கள் சிலவற்றையும் கடந்து மதிய உணவினை முடித்துவிட்டு மீண்டும் எங்கள் பயணம் தொடங்கிய போது உலகின் உயரமான மிலிட்டரி கேம்பை கடந்து வந்தோம். கரடு முரடான சாலைகளில் பயணித்து ஒரு வழியாக ஒரு சாலையில் எங்கள் பயணம் தொடர்ந்தது. இந்த சாலை அமைந்திருக்கும் இடம் மோரி பிளேன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாலைக்கு ஒரு தனித்துவம் உண்டு. ப்ராஜெக்ட் ஹிமாங்கின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த சாலைகள் டேங்கர்கள் சென்றால் கூட சேதமடையாத அளவுக்கு தரமானவை. ப்ராஜெக்ட் ஹிமாங் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் மற்ற நாடுகள் இந்தியாவுக்குள் வராமல் இருக்க ஆங்கிலேயர்கள் ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டார்கள். அதாவது
எல்லை பகுதியிலிருந்து நாட்டுக்குள்ளே சுமார் 500 கிலோமீட்டர் அளவில் மனிதர்கள் நுழைய முடியாத அளவுக்கு பாதைகளே இல்லாமல் செய்துவிட்டால் மற்ற நாட்டவர் படையெடுப்பது கடினம் என்ற முறை கையாளப்பட்டது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மற்ற நாடுகளுடன் வர்த்தகத்தை வளர்த்துக் கொள்ளவும் போர்க்காலங்களில் ஆயுதங்களை எல்லைக்கு எடுத்துச் செல்லவும் இந்த ஹிமாங் ப்ராஜெக்ட் உறுதுணையாக இருக்கிறது. கார்கிலில் போர் நடந்த போது ஸ்ரீநகரில் இருந்து கார்கில் வரை ராணுவ தளவாடங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஹிமாங்கின் மூலம் போடப்பட்ட சாலையில் தான் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சாலையில் வரும்போது 17,500 அடி உயரத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான மலைப்பாதை என்று அழைக்கப்படும் டாங்லங்லாவை கடந்தோம். மாலை 5 மணி அளவிலும் டாங்லங்லாவின் தட்பவெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ். ஆறாம் நாள் காலை லேவிலிருந்து உலகின் 2 உயரமான வாகனங்கள் கிடக்கும் சாலையை பந்தய வாகனங்கள் கடக்க வேண்டும். கடந்து லேவை மீண்டும் அடைந்தால் 6வது நாள் வாகன பந்தயம் முடிவடைந்தது. செல்ல போகும் இந்த 2 இடங்களிலும் வருட இறுதியில் 120 அடிக்கு பனி நிறைந்திருக்கும் என்று ராணுவ அதிகாரிகள் கூறினர். டெல்லியில இருந்து 1200 கிலோமீட்டர் ரோடு வழியா டிராவல் பண்ணி லே அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். லேல இருந்து 45 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இப்போ வாரிலா அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்க வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், அதாவது இந்த வாரிலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகத்திலேயே 2வது உயரமான கார்கள் மற்றும் வாகனங்கள் செல்லக்கூடிய 2வது உயரமான இடம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம். இது வந்து 2வது இடம் தான். முதல் இடத்துல வந்து கார்துங்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் கார்துங்லா தான் போக போறோம். பனி சூழ்ந்துள்ளதால் ராணுவ அதிகாரிகளின் கண்காணிப்பில் கார்கள் வாரிலாவை கடந்தது. பந்தய கார்கள் கடந்த பின் உலகின் உயரமான வாகனங்கள் கடக்கும் சாலையான கார்துங்லாவிற்கு சென்றோம். எல்லை பாதுகாப்பில் தினம் தினம் இந்த பகுதிக்கு வந்து செல்லும் ராணுவ வாகனம் நிலை தடுமாறி தலைகீழாய் கிடந்தது. விபத்துக்குள்ளான வாகனத்தை ஓட்டி வந்த ராணுவ அதிகாரியை எங்கள் காரில் ஏற்றிக்கொண்டு கார்துங்லா செல்லும் வழியில் ராணுவ படைகளிடம் சேர்த்தோம். 6 நாளைக்கு முன்னாடி சிம்லால ஆரம்பிச்சு இன்னைக்கு கார்துங்லா வழியா லேல இந்த ராலி முடிய போகுது. சோ இன்னைக்கு கார்துங்லா அப்படின்றது வந்து இன்னை லெவல்ல தி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். இதுக்கு மேலேயும் ஹைட்டா ஒரு இடத்துல போய் நம்ம வண்டி ஓட்டணும், கார் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கான இடம் இனிமேல் தான் உருவாகணும். கார்துங்லா 18,000 அடி உயரத்தை கார்கள் கடந்தன. இந்த இடத்தில் இதுவரை அதிகபட்சமாக -40 டிகிரி வரை வெப்பநிலை குறைந்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கு ஆக்சிஜன் அளவு மிக குறைவு என்பதால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு எமது செய்தியாளருக்கு கையில் எடுத்துச் செல்லும் வகையில் இருக்கும் செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டது.
மீண்டும் கார்கள் லேவை வந்தடைந்தது. கடைசி நாள் போட்டிகள் முடிந்த பின் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நான் லாஸ்ட் டைம் வந்து அட்வென்ச்சர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ டெரெயின் வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப ஸ்டோன்ஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ பட் எனிவே வி வின் தி கேட்டகரி ஃபர்ஸ்ட். 7 years இந்த டிவிஎஸ் ஃபேக்டரி ஒர்க் பண்ணுறேன் ரேசிங் டீமில். பட் எனக்கு இப்போ ತುಂಬ ಸಂತೋಷ இருக்கு. நான் ரைட் தி மலையா 2011 நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். பட் லீடிங்கில் இருக்கேன். லாஸ்ட் டே நான் வண்டி பஞ்சர் ஆகி டிஎன்எஃப் ஆச்சு. பட் இப்போ அந்த மாதிரி 6 days நான் வண்டி யாவது ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஓட்டேன். பட் ஓவரால் தர்ட் பண்ணேன் கேட்டகரி ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ்ஃபுல் டு டிவிஎஸ் ரேசிங் டீம் அண்ட் சர்வீஸ் டீம். கலந்து கொண்ட வாகனங்களில் 69 வாகனங்கள் மட்டுமே இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்தன. இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பிழைப்பதை மட்டும் நினைவில் கொள்ளுமாறு பயணத்தின் தொடக்கத்தில் எச்சரிக்கப்பட்டோம். உண்மையில் அதை ஒவ்வொரு நிமிடமும் நினைவுபடுத்தும்படியாகத்தான் பயணம் அமைந்தது.